வெல்கம் டு சை கிரியேஷன். பாட்டி வாங்கின ஃப்ரூட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரூட் காமிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செவ்வாழை வாங்கினேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த செவ்வாழை ஃப்ரூட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எடுத்துக்கினா அவ்வளோவும் நல்லதுன்னு செவ்வாழை பழம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பைனாப்பிள், அதாவது அன்னாச்சி பழங்க. இதில் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஆனால் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் முள்ளாக இருக்கும், அவ்வளோதான். தவிர செம்ம டேஸ்ட்டு. நாகப்பழம்னுவாங்க, இல்லை நாவல் பழம்னு சொல்லுவாங்க. இது அதாவது இந்தியன் இந்தியன் பிளாக்பெரின்னுவாங்க சொல்கிறாங்க. சுகருக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. அடுத்தது நம்ம கோவா பழங்க. இந்த கொய்யா பழம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சால்ட்டை ஆட் பண்ணி சாப்பிட்றது தான். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா லிச்சி ஃப்ரூட். சும்மா சூப்பராக இருக்குங்க. வெளியே தாங்க ஹார்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சீடு இருக்கும். அந்த சீடு எடுத்து போட்டுட்டு அந்த பல்ப் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்குங்க அந்த டேஸ்ட் ஃப்ளேவரு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் இதுவும் ஒரு ஃப்ரூட்டு தாங்க. நான் சொன்னேன்லங்க பெருசாக இருக்கிறதுனா இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு. இது தாங்க இந்த பனானாங்க. இந்த செவ்வாழை இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு